எதிர்கால ஏஐ உலகத்தில் தப்பிக்கப் போகும் ஒரே புத்தகம் எது தெரியுமா? இன்று உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நமக்கு தேவையான தகவலை தெரிந்து கொள்ள புத்தகங்களை தேடினோம். பிறகு கூகுளில் தேட ஆரம்பித்தோம். ஆனால் இன்று நமக்கு என்ன தகவல் வேண்டுமோ அதை நேரடியாக ஏஐயிடம் கேட்க ஆரம்பித்து விட்டோம். இதே வேகத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்தால் எதிர்காலத்தில் பெரும்பாலான புத்தகங்களும் ஆவணங்களும் டிஜிட்டல் டேட்டாவாக மாறி அவற்றிலுள்ள தகவல்களை கூட ஏஐ மூலமாகவே நாம் பெறும் நிலை வரலாம். அப்படி ஒரு நிலை வந்தால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அந்த டேட்டாவை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? ஏனென்றால் டிஜிட்டல் டேட்டாவில் இருக்கும் ஒரு தகவலை மாற்ற முடியும், ஒரு பகுதியை நீக்க முடியும், ஒரு தகவலை மறைக்க முடியும். ஒரு புத்தகத்தின் புதிய டிஜிட்டல் வெர்ஷனை உருவாக்கி பழைய தகவலுக்கு பதிலாக மாற்றப்பட்ட தகவலை காட்டுவதற்கு கூட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படலாம். அப்போது அடுத்த தலைமுறை ஒரு கேள்வியை எதிர்கொள்ளும். இதில் எது உண்மை, எது மாற்றப்பட்டது? அப்போது உலகில் ஒரு புத்தகம் மட்டும் தனித்து நிற்கும். அதில் ஒரு வார்த்தை கூட மாற்றப்பட்டிருக்காது. ஏனென்றால் அது மனிதனின் வார்த்தை அல்ல, அது இறைவனின் வார்த்தை. அந்த புத்தகம்தான் அல் குர்ஆன். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற மனிதர்கள் முழு குர்ஆனையும் வார்த்தைக்கு வார்த்தை மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சில பக்கங்கள் அல்ல, ஒரு சில அத்தியாயங்கள் அல்ல, முழு குர்ஆனையும். தலைமுறை தலைமுறையாக இந்த மனன மரபு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகின் பல நாடுகளில் வெவ்வேறு மொழிகளை பேசும் மக்கள், அரபியை தாய்மொழியாக கொண்டிராதவர்கள் கூட முழு குர்ஆனையும் அரபியிலேயே மனனம் செய்கிறார்கள். ஒரு முழு நூல் இந்த அளவிற்கு உலகம் முழுவதும் மனிதர்களின் நினைவில் பாதுகாக்கப்பட்டிருப்பது குர்ஆனின் மிகச் சிறப்பான தனித்துவங்களில் ஒன்று. மேலும் உலகத்தின் ஒரு பகுதியில் குர்ஆனின் ஒரு வார்த்தையை யாராவது மாற்றினால், இன்னொரு பகுதியில் அதை மனனம் செய்த ஒருவர் அந்த தவறை கண்டுபிடிப்பார். குர்ஆனின் ஒரு வசனத்தை நீக்கினால் அதை மனனம் செய்த ஒரு சிறுவன் கூட அந்த வசனம் விடுபட்டிருப்பதைச் சொல்ல முடியும். ஏனென்றால் குர்ஆன் வெறும் புத்தகத்தில் மட்டும் இல்லை, அதன் அசல் வடிவம் மனிதர்களின் உள்ளங்களிலும் பதிந்திருக்கிறது. அதைத்தான் குர்ஆன் மற்றொரு இடத்தில் அழகாக கூறுகிறது. ஞானம் வழங்கப்பட்டவர்களின் உள்ளங்களில் இது தெளிவான வசனங்களாக இருக்கிறது. அல் குர்ஆன் 29வது அத்தியாயம் 49வது வசனம். இன்னும் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் அல் குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை கூட நீக்கவோ மாற்றவோ முடியாது. ஏனென்றால் அதன் அசல் வடிவம் மனிதர்களின் உள்ளங்களில் பதிந்திருக்கிறது. எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் இறைவனின் வார்த்தைகளான அல் குர்ஆன் தொடர்ந்து பாதுகாக்கப்படும். இன்னும் ஒரு குர்ஆன் பற்றிய வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.